Hi dears, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வசீகரா சீரிஸ் எபிசோட் 8 and 9 தான் பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட்ல ரயன் சீக்கிரட்டா மர்மினை கொல்றதுக்காக தான் வந்திருக்காங்கற விஷயம் டஷிரோக்கு தெரிய வர என்ன ஆனாலும் பரவாயில்ல அகராஸ்க்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அவனை பாதுகாக்கிற முயற்சியில டஷிரோக்கு பயங்கரமா அடிபட அதை பார்த்து அகராஸ் இதுக்கு மேல டஷிரோ இங்க இருந்தான்னா அவனுக்கு ஆபத்துன்னு நினைச்சு அகராஸ் டஷிரோவை கடலுக்குள்ள தூக்கிட்டு போக ட்ரை பண்ண அகராஸோட எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்ட ரயன் என் உயிரே போனாலும் டஷிரோவை நீ தூக்கிட்டு போக அனுமதிக்க மாட்டேன்னு அவன் திரும்பவும் அகராஸை தாக்க ஆரம்பிக்க அவன் தாக்குனதுல அகராஸோட ஷோல்டர்ல பலமா அடிபட்டு அகராஸ் மயக்கம் போட்டு கீழே விழுக அதை பார்த்த டஷிரோ அகராஸ்க்கு என்னாச்சோ ஏதாச்சும் பதறி போய் அவன் வேகமா அகராஸோட பக்கத்துல வந்து அகராஸ் எழுந்திரி உனக்கு எதுவும் ஆகலையேன்னு கேட்டுட்டு இருந்தவன் என்னதான் மர்மீன்கள் சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் மனுஷங்கனால உருவாக்கப்பட்ட ஆயுதங்கள்னால தாக்கப்படும் போது மர்மீன்களோட சக்தி செயலிழந்து போயிடுது. என்ன மன்னிச்சிரு அகராஸ், இன்னைக்கு என்னாலதான் உனக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. மிருகங்களை விட இந்த மனுஷங்க ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ரயன் டஷிரோ நீ முதல்ல மர்மினை விட்டு தள்ளி போய் என் வேலையை நான் முடிச்சே ஆகணும்னு திரும்பவும் மர்மினை தாக்க முயற்சி பண்ண அடுப்பான டஷிரோ போதும் நீ மர்மினை தாக்குறத முதல்ல நிறுத்துன்னு கத்த டஷிரோவோட வாய்ஸை கேட்டு மயக்கத்துல இருந்து எழுந்த அகராஸ் டஷிரோவை பார்த்துட்டு இருக்கு. அதை பார்த்து ஹாப்பியான டஷிரோ அகராஸ் நீ எழுந்துட்டியா, நீ நல்லா தானே இருக்கன்னு கேட்டுட்டு இருக்க. அரமயக்கத்துல இருக்க நம்ம அகராஸ் எதுவும் பேசாம டஷிரோவை பார்த்துக்கிட்டே திரும்பவும் மயக்கம் போட்டு கீழே விழுகு. பதறி போன டஷிரோ அகராஸ் என்னாச்சு எழுந்திரின்னு கத்திட்டு இருந்தவன் கண்ணெல்லாம் இருட்டு கட்டின மாதிரி மயக்கம் வர ஆரம்பிக்க திரும்பி ரயனை பார்த்து ரயன் என்னை என்ன பண்ணன்னு கேட்க ரயன் கேஷுவலா அதுவா பயப்படாத உனக்கு மயக்க மருந்து தான் கொடுத்துருக்கேன், என்ன மன்னிச்சுடு, உனக்கு நான் மயக்க மருந்து கொடுக்கணும்னு நினைக்கல, ஆனா நீ என் வேலையை செய்ய விடாம தடுத்தனால வேற வழி இல்லாம மயக்க மருந்து கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. சொல்ல போனா இதுவும் நல்லதான், கொஞ்சம் விட்டுருந்தா இந்த மர்மீன் உன்னை தூக்கிட்டு கடலுக்குள்ள போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அது டஷிரோ மயக்க மருந்தோட டோஸ்னால மயங்கி கீழே விழுக மயங்கி விழுந்தவன ரயன் பத்திரமா மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு வந்து டஷிரோ கண் முழிக்கிற வரைக்கும் எங்கேயும் போகாம அவன் பக்கத்திலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தவன் மயக்க தெளிஞ்சு எழுந்த டஷிரோவை பார்த்து பட ஒரு வழியா நீ எழுந்துட்டியா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு, அம்மா நீ இப்ப எப்படி ஃபீல் பண்ற, தலை சுத்தி மயக்கம் வர மாதிரி ஏதாவது ஃபீலா இருக்கான்னு சொல்லி அக்கறையா விசாரிச்சுட்டு இருக்க. கோபத்துல இருக்க டஷிரோ இந்த நல்லவ மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேண்டாம், நீ சரியான பொய்க்காரன், என்னை மீட் பண்ண நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் நீ என்கிட்ட போய் மட்டும்தான் பேசியிருக்கன்னு சொல்லி கத்திட்டு இருந்தவன் மனசுக்குள்ள இந்த அயோக்கியனை பார்க்க எனக்கு வெறி அதிகமாகி ஓங்கி இவன் மூஞ்சிலே ஒரு குத்து விடணும் போல இருக்குன்னு புலம்பிக்கிட்டே ரயன் அடிக்கிறக்காக கையை தூக்க அப்பதான் நம்ம டஷிரோக்கே அவனோட கை காலெல்லாம் செயின்ல லாக் பண்ணி வச்சிருக்க விஷயம் தெரிய வருது. உக்கிரமான டஷிரோ ஏ ரயன் எதுக்காக என்ன லாக் பண்ணி வச்சிருக்க, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, மரியாதையா என் கை காலில் இருக்க லாக்கெல்லாம் கழட்டி விடுன்னு கொலவெறியில கத்திட்டு இருக்கு. ரயன் கூலா போய் சேர்ல உட்காந்துக்கிட்டு நீ இருக்க பொசிஷனை பார்த்ததும் நான் தான் உன்னை இப்படி லாக் பண்ணி வச்சிருப்பேன்னு நினைச்சியா, ஏண்டா உன்னை இப்படி லாக் பண்ணி வச்சுதான் உன் கூட ஒன்னா இருக்கணும்னு நான் நினைச்சிருந்தேன்னா உன்னை எப்பவோ நான் எனக்கு சொந்தமாக்கி இருப்பேன். எனக்கு உன்னை இந்த மாதிரி எல்லாம் லாக் பண்ணி வச்சு பண்றதுல சுத்தமா விருப்பம் கிடையாது. கவலைப்படாத, இந்த லாக்க டாக்டர் தான் போட்டாரு, நீ மயக்கத்துல இருந்தப்ப யாரோ உன் மேல குதிச்சிட்டு இருக்க மாதிரி ஆடிக்கிட்டே இருந்த, கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்காகத்தான் இந்த மாதிரி லாக் பண்ண வேண்டியதாயிடுச்சுன்னு சொல்ல அதையெல்லாம் கேட்டு டஷிரோ எதுக்காக நீ இப்படி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க, நீ முதல்ல என் லாக்க கழட்டி விடுன்னு கத்த ரயன் எதுக்காகடா இப்படி கத்திக்கிட்டே இருக்க, இந்த ரூம்குள்ள வேற உன்னையும் என்னையும் தவிர வேற யாரும் இல்ல, டாக்டர் வேற என் பசியை தூண்டுற மாதிரி உன் அழகா பெட்ல படுக்க வச்சு இந்த மாதிரி கை கால்களை எல்லாம் வேற லாக் பண்ணி விட்டுருக்காரு. உன்னை இந்த மாதிரி பார்க்கும்போது நீ எனக்காகவே செய்யப்பட்ட ருசியான உணவு மாதிரியே இருக்க, உன்னை எங்க இருந்து நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டும், எங்க இருந்து ஆரம்பிக்கட்டுமான்னு டஷிரோவோட பக்கத்துல வந்த ரயன் டஷிரோவோட மெயின் பார்ட்டை டச் பண்ண பயந்து போன டஷிரோ என்ன தொடாதுன்னு கத்திட்டு இருந்தவன் மனசுக்குள்ள எப்படியாவது இவங்கிட்ட இருந்து தப்பிச்சு போய் ஆகணும்னு புலம்பிக்கிட்டே லாக்க கழட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்க ரயன் டஷிரோவோட கண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் உன்னால இந்த லாக்கையும் கழட்ட முடியாது, என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓட முடியாது, நீ என் மேல இந்த அளவுக்கு கோபமா இருக்கிறதுக்கான காரணம் நான் எதுக்காக உன் கூட கடலுக்கு வந்தேன், என்னோட உண்மையான அடையாளம் என்னங்கறத உன்கிட்ட சொல்லாம மறைச்சது தானே, சரி விடு, இப்பவே நான் என்ன பத்தின எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்றேன், ஆனா அதுக்கு முன்னாடி உன்னை முழுசா எனக்கு சொந்தமாக்கிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன்னு ரயன் டஷிரோவோட பேண்ட கழட்ட போக பயந்து போன டஷிரோ அவனை மறந்து அகராஸ் என்ன காப்பாத்துன்னு கத்த ரயன் சிரிச்சுக்கிட்டே நீ இப்ப அந்த மர்மீன் கிட்டையா உதவி கேட்டு கத்திட்டு இருக்க, ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நீ உதவிக்கு கூப்பிட்டு இருக்க அந்த மர்மீன் இருக்கே அது மூச்சு விட கூட முடியாம தவிச்சிட்டு இருக்கு, எப்ப வேணாலும் அந்த மிருகத்தோட உயிர் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டஷிரோ என்ன சொல்ற, நீ அகராஸ் சாக போறானா என்னன்னு கேட்க ரயன் ஆமா இந்த நேரத்துல எதுக்காக அந்த மர்மீனை பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலையை ஆரம்பிக்கலான்னு ரயன் டஷிரோவோட பேண்ட கழட்ட ட்ரை பண்ணிட்டு இருக்க டஷிரோ வேண்டாம் ரயன் என்னை விட்டு யாராவது இருக்கீங்களா, டாக்டர் எங்க இருக்கீங்க, வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, இல்லைன்னா நான் செத்துருவேன்னு கப்பலே அதற மாதிரி கத்திட்டு இருக்கு. டோரை ஓபன் பண்ணி உள்ள வந்த டாக்டர் என்ன சத்தம், எதுக்காக இப்படி கத்திட்டு இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டே உள்ள வர டஷிரோ டாக்டர் எப்படியாவது இவங்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்கன்னு கெஞ்சிட்டு இருந்தவன் அங்க வந்த டாக்டரை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகுறான். இவன் இப்படி ஷாக் ஆகுறதுக்கு காரணம் வந்திருக்க டாக்டர் வேற யாரும் கிடையாது, நம்ம டஷிரோவோட சீனியர் க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவனோட பேரு வின்சி. டஷிரோவை பார்த்து ஹாப்பியான சீனியர் வாலஸ் நீயா, எஸ்டி பீட்டர் பார்க் நாவல் அகாடமியோட ஜீனியஸ் வாலஸா இங்க படுத்துட்டு இருக்கிறது பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு வாலஸ், அம்மா
என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி கத்திட்டு இருந்த, என்ன விஷயம்னு கேட்டுட்டு இருக்க. பழைய சீனியரை பார்த்த டஷிரோ, இவர் வின்சென்ட் தானே, இவரை பயாலஜிக்கல் ஒர்க்கிங்ல தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணனு புலம்பிட்டு இருந்தவன். சீனியர், நீங்க எப்படி இங்க வந்தீங்க, ஆமா இது என்ன இடம்னு கேட்க, வின்சென்ட் அப்ப இது என்ன இடம்னு தெரியாதனாலதான் பயந்து போய் கத்திட்டு இருந்தையா. பயப்படாத, இப்ப நீ இருக்க இந்த இடம் டால்பின்களை பத்தியும் மர்மீன்களை பத்தியும் ஆராய்ச்சி பண்ற இடம். ஆமா இது என்ன இடம்னு தெரிஞ்சுதானே நீ ஐஸ்லாண்டுக்கே வந்திருப்ப, அப்புறம் எதுக்காக இப்படி கேக்குறேன்னு கேட்டுக்கிட்டே லாக்கெல்லாம் கழட்டி விட்ட சீனியர். இந்த தடவை நீ கவர்மெண்டோட அப்ரூவலோட கடலுக்கு வந்திருக்கிறதா ரயன் என்கிட்ட சொன்னா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை என் ஜூனியர்னு சொல்லிக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு புகழ்ந்துட்டு இருக்க. அதையெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆன டஷிரோ மனசுக்குள்ள, சீனியர் எதுக்காக என்ன இப்படி புகழ்ந்துட்டு இருக்காருன்னு எனக்கு சுத்தமா தெரியல. நான் எப்ப மயங்கி விழுந்தேன், நான் இருந்த கப்பல்ல இருந்து எப்படி இந்த கப்பலுக்கு என்ன கொண்டு வந்தாங்கன்னு எதுவுமே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாம நான் என்னோட கிராஜுவேஷன் ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக தானே இங்க வந்திருக்கேன். என்னோட ப்ராஜெக்ட்ல கவர்மெண்ட் எப்படி இன்வால்வ் ஆச்சு, உண்மையாவே என் கூட கடலுக்கு வந்த இந்த ரயன் யாருன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்க. சைலண்டா இருக்க டஷிரோவை பார்த்த சீனியர், ஆமா நான் கேட்க மறந்துட்டேன், நீ இந்த கடல்ல இருந்து மர்மீனை கண்டுபிடிச்சதா கேள்விப்பட்டேன். டஷிரோ நீ பயங்கரமான ஆள் தான் அகராச ஞாபகப்படுத்த. டஷிரோ ஆமால, நான் அகராச பார்த்தே ஆகணும், அவனை பாக்குறதுக்கான வழியை நான் சீக்கிரமா கண்டுபிடிச்சே ஆகணும்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கேன். இந்த சீனியர் பல நூற்றாண்டுக்கு அப்புறம் இந்த மர்மீனை கண்டுபிடிச்ச ஒரே ஆள் நீதான் டஷிரோன்னு சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. அது அகராச நினைச்சு கவலையில இருக்க டஷிரோ சீனியரை பிடிச்சுக்கிட்டு, மர்மீன் இப்ப எங்க இருக்கா, அவன் எப்படி இருக்கா, சாக போறானா என்னன்னு கேட்டு உலுக்கி எடுக்க, வின்சென்ட் எதுக்காகடா இப்படி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க, நீ சொல்ற அந்த மர்மீன் அண்டர் கிரவுண்ட்ல இருக்க என்னோட ரிசர்ச் சென்டர்ல பத்திரமா இருக்கான். ஆனா என்ன, அவன் இங்க வந்ததுல இருந்து ரொம்ப பதட்டமா இருக்கிறதுனால என்ன கொடுத்தாலும் அவன் சாப்பிடவே மாட்டேங்கிறான்னு சொல்ல, டஷிரோ ஒருவேளை ரயன் அவனை தாக்குனதுல அகராஸ் பயந்துருப்பான்னு நினைக்கிறேன், அவனை உடனே நான் சமாதானப்படுத்தியே ஆகணும்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன், சீனியர் என்ன சீக்கிரமா அவன் இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போங்க, அவன் கிட்ட நான் பேசுறேன், என்னை பார்த்தாலே அவன் அமைதி ஆயிடுவான்னு சொல்ல, அதை கேட்ட வின்சென்ட்டும் அவனோட ரிசர்ச் சென்டர் இடத்துக்கு கூட்டிட்டு வர, அங்க சீனியர் அந்த இடத்த அழகா வடிவமைச்சு வச்சிருக்கிறத பார்த்து அசந்து போன டஷிரோ அங்க இருக்க வின்சென்ட்டோட கலெக்ஷனை எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. லிப்ட் வழியா அகராஸ் இருக்க இடத்துக்கு டஷிரோவை கூட்டிட்டு வந்த சீனியர், மர்மீன் இங்க தான் இருக்கான், இந்த இடத்த டால்பின்களுக்காகவும் மர்மீன்களுக்காகவும் ஸ்பெஷலா ரெடி பண்ணிருக்கேன், என்னடா உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, டஷிரோ சீனியர் இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பேசாம என்னை இங்கேயே விட்டுருங்களேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை கேட்ட வின்சென்ட் சிரிச்சுக்கிட்டே, நீ எவ்வளவு நேரம் வேணாலும் தாராளமா இங்க இரு, எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா அதுக்கு முன்னாடி நீ மர்மீனை பார்க்க வேண்டாமா, என் கூட வா, நான் அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். மர்மீனை லாக் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அப்ப நம்ம டஷிரோக்கு மர்மீன் மேல இருந்து வர சென்ட் மனம் வர, டஷிரோ இது அந்த ஸ்ட்ராங்கான சென்ட் மனமாச்சேன்னு மூக்க க்ளோஸ் பண்ணிக்கிட்டவன் சீனியர் கிட்ட, சீனியர் உங்களுக்கு அந்த ஸ்ட்ராங்கான மர்மீன் மேல இருந்து வர சென்ட் மனம் வருதா, இந்த சென்ட் மனம் முதல்ல இருந்ததை விட இப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குல்லன்னு கேட்க, டஷிரோ சொன்னதை கேட்டு கன்ஃபியூஸ் ஆன வின்சென்ட், எனது சென்ட் மனமா, எனக்கு எந்த சென்ட் மனமும் வரலையே, எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்க கடல் நீரோட நாத்தம் தான் பயங்கரமா இருக்குன்னு சொல்ல, அதை கேட்டு ஷாக் ஆன டஷிரோ, என்ன சொல்றீங்க சீனியர், நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க, அந்த மர்மீன் மேல இருந்து வர ஸ்ட்ராங்கான சென்ட் மனம் வரலையான்னு கேட்க, வின்சென்ட் டே இது இந்த கடல் நீரோட கெட்ட நாத்தண்டா, இத போய் சென்ட் மனம்னு சொல்லிட்டு இருக்க, நீ சொல்றது சரிதான், இந்த நாத்தம் ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருக்குன்னு சொல்லி சிரிக்க, அதை கேட்டு டஷிரோ, எனக்கு தெரிஞ்ச சீனியரோட மூக்கு சரியா வேலை செய்யலன்னு நினைக்கிறேன்னு முணுமுணுத்துட்டு இருந்தவன் அங்க இருக்க டால்பின்களை பார்த்து, என்ன ஒரு அதிசயம், இந்த டால்பின்கள் எல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு டால்பின்களை பார்த்து சிரிச்சிட்டு இருந்தவன் அந்த தொட்டிக்கு நடுவுல சுழல் மாதிரி வரத பார்த்தவன், சீனியர் அங்க பாத்தீங்களா, அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க, சீனியர் அது என்னன்னு நீ தெரிஞ்சுக்க விரும்புறேன்னா அப்ப நீ ஏன் கூடவே வான்னு டால்பின்கள் இருக்க டேங்குக்கு பக்கத்துல டஷிரோவை கூட்டிட்டு வர, அங்க இருக்க டால்பின்களை எல்லாம் பார்த்த டஷிரோ, இங்க இருக்க டால்பின்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு, டால்பின்கள் பொதுவா இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்காதே, ஒருவேளை டால்பின்கள் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிறதுக்கு மர்மீன் தான் காரணமா இருக்குமான்னு குழம்பி போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்க. வின்சென்ட் டஷிரோ இங்க வந்து இந்த இடத்த நல்லா உத்துப்பாரு, இனப்பெருக்க காலம் இல்லாதப்பவே இந்த டால்பின்கள் எல்லாம் இனப்பெருக்கத்துக்காக ஒண்ணு சேர்ந்துட்டு இருக்கு, இத்தனை நாள் வரைக்கும் இந்த மாதிரி வினோதமா நடந்ததே கிடையாது, என்னைக்கு இந்த மர்மீன் இங்க வந்துச்சோ அதுக்கப்புறம் இப்படித்தான் எல்லாமே வினோதமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்ல, அதையெல்லாம் கேட்ட டஷிரோ, என்னால இதை நம்பவே முடியல, அப்படின்னா மர்மீன்கள்னால டால்பின்களோட பேச முடியுமா, அவங்களுக்குள்ள நடந்த பேச்சுவார்த்தையில தான் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டு டால்பின்களோட இனப்பெருக்கத்துல மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருந்தவன், சீனியர் டால்பின்களோட மொழியை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு உங்ககிட்ட ஏதாவது கருவி இருக்கான்னு கேட்க, சீனியர் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லி ஒரு பிளாக் கலர் பாக்ஸ் மாதிரி எடுத்து காட்டி, இதுலதான் இந்த டால்பின்கள் பேசுறதையெல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்கேன், இதுல புதுசா வந்திருக்க இந்த மர்மீனோட வாய்ஸை கூட நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், டஷிரோ நீ அதை கேட்க ஆர்வமா இருக்கியான்னு கேட்க, அதை கேட்டு ஹாப்பியான டஷிரோ, கண்டிப்பா நான் கேட்க விரும்புறேன் சீனியர், அதுல எந்த பாட்டு மர்மீன் பேசினதோ அந்த பாட்டை முதல்ல எனக்கு எடுத்து கொடுங்கன்னு கேட்க, வின்சென்ட் கொஞ்சம் பொறுமையா இருடா, இதுல நூத்துக்கணக்கான ரெக்கார்டு இருக்கு, அதுல எந்த ரெக்கார்ட் மர்மீனோடதுன்னு பார்த்து எடுக்க எனக்கு கொஞ்சம் டைம் குடுறான்னு சொல்லி சேனல் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க டேங்குக்குள்ள டால்பின்களுக்கு நடுவுல அழகா அகராஸ் நீந்தி வந்து டஷிரோவை பார்த்து கியூட்டா சிரிச்சிட்டு இருக்க. அகராஸை பார்த்து ஷாக்கான டஷிரோ, அவனை பார்த்தா அந்த நிமிஷம் அவன் என் கண்ணுக்கு நல்லா வளர்ந்த மாதிரி தெரிஞ்சான், எந்த அளவுக்கு வளர்ந்திருந்தானா கிட்டத்தட்ட முழு பெருங்கடலையும் விழுங்குற அளவுக்கு வளர்ந்திருந்தான்னு மனசுக்குள்ள
ரூமுக்குள்ள புலம்பிட்டு இருக்க அப்ப அவனுக்கு திரும்பவும் மர்மீனோட ஸ்ட்ராங்கான சென்ட் மனம் வருது. அந்த மனத்தை ஸ்மெல் பண்ண டஷிரோ வேகமா அவனோட மூக்க பொத்திக்கிட்டு சீனியர் சீக்கிரமா இங்க வந்து பாருங்க, மர்மீன் உங்களை நோக்கி வேகமா வரான்னு சொல்ல சீனியர் அவன் என்ன நோக்கி வரலடா, இந்த பிளாக் கலர் பாக்ஸ தேடி வரான். இந்த வகை மர்மீன்களுக்கு இந்த பிளாக் கலர் பாக்ஸ் மேல ஈர்ப்பு இருக்கும் போல. சரி அதை விட இந்த மர்மீனோட வாய்ஸை எடுத்துட்டேன், காதுல வச்சு கேளு. இந்த ரெக்கார்டோட இடையில டால்பின் அதனோட இனப்பெருக்கத்துக்காக பார்ட்னரை கூப்பிடுற சவுண்டு கொஞ்சம் ஆட் ஆயிருக்கும், அதை கண்டுக்காதன்னு சொல்லி ரெக்கார்ட் ஆன் பண்ணிவிட அதுல பார்த்தா நம்ம மர்மீன் கேப்பே இல்லாம அகாராஸ் அகாராஸ் அகாராஸ்னே சொல்லிட்டு இருக்கு. வின்சென்ட் என்னடா இப்படி திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்க, இந்த மர்மீன் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து ஒரே வார்த்தையை தாண்டா திரும்ப சொல்லிட்டே இருக்கு, அது என்னன்னா அகாராஸ் அகாராஸ் அகாராஸ்னே தான் சொல்லுது. எனக்கு என்னமோ இந்த அகாராஸ்ங்கிறது அதனோட பார்ட்னரை இனப்பெருக்கத்துக்காக கூப்பிடுறதுக்கு யூஸ் பண்ற வார்த்தைன்னு தான் நினைக்கிறேன்னு சொல்ல அதை கேட்டு ஷாக்கான டஷிரோ என்ன பண்றதுன்னு தெரியாம மர்மீனை பார்த்துட்டு இருக்க. இங்க டஷிரோவை பார்த்து ஹாப்பியான அகராசும் டேங்கோட பக்கத்துல வந்து கண்ணுல ஏக்கத்தோட நம்ம டஷிரோவை பார்த்துட்டு இருக்கு. இதோட வசீகரா சீரிஸ் எபிசோட் 8 and 9 கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே டியர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.